ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு மெயினாக பாலக்கீரை தான் வேணும். பாலக்கீரையை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி மொத்தமாக ஒரு 3/4 கட்டு எடுத்திருக்கேன் இந்த பாலக்கீரையிலேருந்து. கூடயே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாலாம் கட் பண்ண வேணாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, பூண்டு, ஒரு 1 ஸ்பூன் அளவு சீரகம். அடுத்து நான் ஒரு 200 கிராம்ஸ் அளவு பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஹோம்மேட் பன்னீர். இந்த ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவோட லிங்க்கை மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் இதை கட் பண்ணாமல் அப்படியே கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விஷ் தான். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாலக்கீரையை ஒரு பெரிய கடாயில் போட்டு இதில் பாதி மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன். ஃபுல்லாக மூழ்க விட்டுறாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ஹீட்லேயே இந்த கீரையெல்லாம் நல்லா சுருங்கிரும். இப்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக இருக்க கீரை எல்லாமே மூழ்கிருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை எடுத்து ஒரு எம்டி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த கீரையை. இந்த மீதி இருக்க தண்ணி அப்படியே வைங்க, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி கடாயில் நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகமை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி இது 2த்தையும் சேர்த்து கூடியே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் எடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியும் வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி நம்ம நல்லா பெருசாக கட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு 5-7 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இது நல்லா வதங்கிறதுக்கு. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் அதையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ கீரை, வெங்காயம், அப்புறமா தக்காளி எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா சூடாக ஆவி பறக்க இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் திருப்பி ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கூடியே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட அந்த மிக்ஸி கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா உள்ளே ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பாலக்கீரை வேக வச்சு மீதி இருந்துச்சுல தண்ணி, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாலோட ஆடை இருக்கு இல்லையா, அந்த பால் ஆடை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா கேஷ்யூ நட்ஸ் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த க்ரீமை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கொதிக்க வந்ததுக்கப்புறமா கடைசியாக தேவையான அளவு உப்பு, கூடியே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி
நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கி கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட்டாக இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சோண்டு பன்னீரை துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நீங்கள் பன்னீருக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாலக் பன்னீர் வந்து சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.